வணக்கம் சார். நம்ம ஜென்ரலாக உங்களோட ஃபேமஸான டைலாக்ஸ் மட்டும் உங்கள் வாய்ஸில் ட்ரை பண்ணுறேன் சார். 100% இருக்காது, ஜஸ்ட் ஒரு 50% சார். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, மாதவன் சாரோடைய மூவிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த படத்தெல்லாம் அப்படியே நம்ம ரீ-ரிலீஸ் பண்ண போறோம். ரீ-ரிலீஸ் அதை நாங்கள் உங்க மூலியமா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு சீன்ஸ் மட்டும், இது பர்டிகுலர் சீன் ஒரு ஐகானிக் சீன்ஸாக கூட இருக்கு. ஓகேவா? வா பாலா. ஓகேவா? நானா? ஓகே வரேன். ஓகே, முதல்ல வந்து இந்த படத்துக்கு எல்லாருமே ஃபேன்ஸ் தான். இறுதி சுற்று படத்துக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க இல்லையா? அந்த படத்தில் ஒரு சீன் நாங்கள் பார்க்கணும். அந்த படத்தில் சீன்னா இன்டர்வல் சீன் தான் செம்மையாக இருக்கும். ஓகே. ஸோ அது மட்டும் நம்ம சும்மா சின்னதாக ஏதாச்சும் பண்ணுவோம். ஓகே ஓகேவா? இப்போ நீங்கள் தான் வந்து ஹீரோயின். ஆமாம் சார், நான் சார் வாய்ஸில் பேசுகிறேன். ஓகேவா? ஓகே ஓகேவா? ஓகே ரெடி. இன்டர்வல் பாக்ஸிங்லாம் முடிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து இறங்கி வரீங்க. நான் இறங்கி வரேன். நீங்கள் இறங்கி வரும்போதே சாரே பிடிச்சிடுவார். ஓகே ஓகே வாங்க, பாக்ஸிங் முடிச்சுட்டு வாங்க. சார். சாரி சார், சும்மா சீனுக்கு தான் ஹீரோயின். சூப்பர், தேங்க்யூ. மதி 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 சார் 2 நாளைக்கு இதை போட்டு தான் நான் ஹோஸ்ட் பண்ண ப்ளீஸ். வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். அதை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன லவ் இது? நீ பெரிய சாம்பியன் ஆவ, பாக்ஸர் ஆவ, நான் சாதிக்கிறத நீ சாதிப்ப நினைச்ச பாரு. என்னடா செருப்பால் அடிக்கணும். செருப்படி. மாஸ்டர், நான் வந்து டேடி பார்த்த பையனை லவ் பண்ணல, மேடின்னு ஒரு பையனை பார்த்து லவ் பண்ண எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரே வார்த்தையை நாக் அவுட் பண்ணிட்டுவே. அடுத்து 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 என்ன பண்ணலாம்? என்னைக்குமே சார்னால ஐகானிக் அந்த அலைப்பாயுது. இந்த ஃபோன் கால் மேட்ரு ஒன்று பேசுவார்ல. ஃபோனில் அவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவார் சார். சூப்பர். ஸோ அப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இவ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுவார்ல, அந்த ஹீரோயின்ட்ட பேசுறது. சூப்பர். நீங்க வேணா ஹீரோயின் அம்மா கேரக்டர் பண்றீங்களா? ஓகேடா, தேங்க் யூ. சரி, ஓகே, சும்மா கேட்டேன். அப்ப ஹீரோயின் கேரக்டர் யார் பண்றீங்க? நீங்க பண்ணுங்க. நானே வா? ஃபோன் கால். சரி, ஓகே ஓகே. சக்தி எங்க இருக்க? இங்க ஒரு பிகினர்ஸ்ல ஏதோ பண்றாங்க, அங்க இருக்கேன். சொல்லுங்க. ஓகே சக்தி, இங்க பாரு, நாளைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், நீ கண்டிப்பா வரணும். உங்க வீட்லயா? ஆமா, எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், நீ கண்டிப்பா வரணும். எங்க வீட்லயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதெல்லாம் விடு. நான் உன்னை சினிமா கூப்பிடல, பார்க் கூப்பிடல, பீச் கூப்பிடல, மகாபலிபுரத்துக்கு கூப்பிடல, உன்னை வீட்டுக்கு தான் கூப்பிட்டேன். இங்க பாரு, ட்ரெயின் சர்க்கஸ் ட்ரெயின் மாதிரி ஒரு சல்வார் போட்டு வராம தயவு செஞ்சு அழகா போடவே லட்சணமா கட்டிட்டு வா. புரியுதா? சரி, நான் வரேன். ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னி, என்ன ஃபங்க்ஷன்? எங்க வீட்லயா? நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஒரே வார்த்தையில சக்தியே இல்லாம பண்ணிட்டியே. சரி விடு. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாம். வேற என்ன படம் உங்களுக்கு என்ன பிடிச்ச படம் சொல்லுங்க. எனக்கு அடுத்து பிடிச்ச படம் விக்ரம் வேதா. எல்லாருமே காலையில வேதா சார் வண்டாரா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. விக்ரம் வேதா? ஆமா. அப்ப நான் யாரா வரணும்? விஜய் சேதுபதி சார். நானா? வாங்க சார், ஒரு கதை சொல்லட்டுமா சார்? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கா என்னடா கதை? உங்களை மாதிரி ஆளுக்குலாம் என்ன பெருசா கதை இருந்த போது? சார், நீங்க சிரிச்ச ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார், சூப்பரா இருக்கு சார். எப்பயுமே ஒரு ரவுடிங்கிறவன் கீழே இருந்து வந்தா மேலே இருந்து வந்தா எல்லா கதையும் ஓகே தான் சார். ஆனால் ஒன்று சொல்லுமா சார், எல்லாரையும் பொண்ணுங்களை தான் சார் பிடிக்கும், ஆனால் நீங்கள் சிரிச்ச ஆம்பளைங்களுக்கு பிடிக்கும் சார். அவ்வளோ சூப்பராக இருக்கு சார். லவ் யூ டு சார். இதுக்கப்புறம் என்ன சொல்றது?